ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம விநாயகர் பிடிச்ச எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஸோ சூப்பராக செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு இப்போ சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ விநாயகருக்கு படைச்சிட்டு நம்மளோட விநாயகருடைய அருள்லாம் பெறலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் ஈஸியாக எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 4 பொருள் தான் தேவை, ரொம்ப அதிகமான பொருள் கூட தேவையில்லை. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த தேவையான பொருட்களுடைய அளவு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் நான் ரொம்ப க்ளீனாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும், எந்த மிஸ்டேக்குமே வராது. சரிங்களா? ஸோ வந்துட்டு 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கழுவி வீட்டில் அரிசி வந்துட்டு பச்சரிசி வாங்கி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான். கடையிலனாலும் 1/2 கிலோ மாவு வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 100 கிராம் எள்ளு வந்துட்டு பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பொடி பண்ணி. அதே மாதிரி வெல்லமும் அரைச்சி வச்சுருக்கேன், இல்லைனா வந்துட்டு உடச்சி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஐடியாக்கு எப்போ தான். அப்புறம் தண்ணி தேவையான அளவு. சரிங்களா? ஒரு சிட்டிக்கு வேணால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம், இதில் வந்துட்டு இப்படியும் செய்யலாம். சில பேர் வந்துட்டு வேர்க்கடலை ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வேர்க்கடலையும் இது சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் தான், மெத்தடில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. சரி, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விநாயகரை கும்பிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த மாவு எடுத்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாவு வந்துட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரம், பேசுகிற மாதிரி இருக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எந்த இதில் நான் வந்துட்டு மாவு எடுத்தனோ அதே அளவில் வந்துட்டு நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குமே ஒரு நல்ல ஒரு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு குழஞ்சிச்சு, இல்லை எப்படி குழஞ்சிச்சு மீன்ஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சு, இல்லை கம்மியாக போச்சு. ஸோ அதுக்கோசம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு முன் பாதுகாப்பு. அது கண்டிப்பாக பிக்னஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக இருக்காதீங்க. செய்கிறவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. செய்யாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன அளவுலாம் கரெக்டாக தான் இருக்கும், எந்த வந்துட்டு தப்பும் வரவே வராது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் அப்படி கலந்து கரண்டியில் விட்டுட்டு கொஞ்சம் சூடு போய்க்கிற கை பதம் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சரி, இந்த மாவோட என்ன ஒரு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கணும் இந்த ஒயிட் மாவுக்கு. அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நல்லெண்ணெய் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாவு நல்லா உருண்டையாக பிசைஞ்சு வர்றதுக்கு நம்ம இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி பிசைய சொல்ல நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும். பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து பிசையணும் கிடையாது. ஸோ நார்மலாக பிசைங்க போதும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வெல்லமும் எள்ளுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டேன் சைடில். ஸோ இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? மாவு வந்துட்டு இப்போ நல்லா பாருங்கள், அந்த தொட்டால் வந்துட்டு உள்ளே அந்த என்ன சொல்கிறது கை போனால் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு அந்த கை விட்டு பாருங்கள். கை விட்டால் அந்த பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் கை எப்படி இட்லிக்கு விட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் வருதோ, ஸோ அது மாதிரி பதம் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பதத்தில் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாப்பா நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா, ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரியா? சரின்னு பாப்பா. இப்போ வந்துட்டு பாருங்கள்,
நான் வந்துட்டு அதை தட்டையாக பண்ணிக்கிட்டு எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம், பூர்ணம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிக்ஸ் பண்ண அந்த மிக்சடை வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டையை. ஸோ நம்மளோட எள்ளு கொழுக்கட்டை ஒரு 75% வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொழுக்கட்டை, ஃபேவரெட்டு. இப்போ நார்மலாக இருக்கிற டைம்ஸ் கூட இந்த கொழுக்கட்டையை வந்துட்டு அவள் சாப்பிடுவாள். சரிங்களா, சாப்பாடு கூட பிடிக்காது அவளுக்கு, இந்த மாதிரி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அதுவும் எள்ளு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சரிங்களா, ஸோ வந்துட்டு இப்போது ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சுட்டு இப்போது ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் மாவு பாருங்கள், ரிஷி சும்மா இல்லாமல் எடுத்து எடுத்து அழுத்திக்கிட்டே இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பசங்க. ஸோ வந்துட்டு இப்படி பண்ணி தான் நம்ம அந்த கையில் அழுத்தம் எப்படி கொடுக்கணுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி நான் பண்ணுறேனோ அதே சேம் டைம்ஸ் நீங்கள் பண்ணி மாவு பாருங்கள் எவ்வளோ பதமாக கரெக்டாக ரொம்ப இதுவாக இருக்குது, உங்களை கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பிசைஞ்சு ஒரு எள்ளு கொழுக்கட்டையை சூப்பராக விநாயகருக்கு நம்ம செஞ்சு படைச்சிடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமை வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த மாதிரி எள்ளு கொழுக்கட்டை போடணுன்னு நினச்சேன். ஸோ நான் செய்கிறத எல்லாம் பார்த்து செஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறத விட ஓகே, அந்த ஒரு சந்தோஷம் தானேங்க, அது கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே இப்படி தான் மடிக்கணும். அதுக்கு தான் 2 கொழுக்கட்டையும் நான் காமிச்சேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து தெரியாது இல்லையா, பிக்னஸ்க்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நான் சேம் சொல்லித்தரேன். பாருங்கள், கையில் மாவு ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. நான் இதுக்கும் ஆயில் இதில் போடல, நான் மாவில் போட்ட ஆயிலோடு தான் சரி. அதுக்கப்புறம் நான் ஆயில் யூஸ் பண்ணவே கிடையாது. அதனால் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி கை வச்சு இப்படி இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நம்மளுடைய எள்ளு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம வந்துட்டு வாங்க அடுத்தது இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம பிடிச்சிடலாம். ஏன் இத்தனை கொழுக்கட்டை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே நம்மளுக்கு, கற்றுக்க சொல்ல. அதே மாதிரி ரவுண்டு கொழுக்கட்டையும் சேம் அதே மாதிரி தான். நான் நீட்டு கொழுக்கட்டை எப்படி பிடிச்சி காமிச்சனோ அதே மாதிரி பாருங்கள் ரவுண்டு கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறேன்னு. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வராது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அளவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், எந்த மிஸ்டேக்குமே வராது. சரிங்களா, ஸோ அதுதான். ஸோ எல்லா கொழுக்கட்டையுமே ரிஷி உட்காந்துட்டு அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ உட்காந்து ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி வாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். சரிங்களா, ஸோ நம்ம ஆவியில் போட்டுடலாம், இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சி முடிச்சிட்டேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஆவியில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொழுக்கட்டை எல்லாமே வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் வைக்கணும் இந்த கொழுக்கட்டையை. ஸோ நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்துச்சு, நம்ம சாப்பிட்டாச்சு. பாப்பா கொடுக்கலாம், சாப்பிட்டு எப்படி பார்த்துருக்குன்னு சொல்லுவா. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன் கொழுக்கட்டையை, எள்ளு கொழுக்கட்டையை சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பிச்சு காமிச்சிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உள்ள பாருங்க நல்லா வந்து பாருங்க எள்ளு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.